மலையாள இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் இயக்கி ஆர்.பி. சௌத்ரியின் மகன் ஜீவா நடிப்பில் பொங்கல் பண்டிகைக்கு வெளியான தலைவர் தம்பி தலைமையில் என்ற படம் ரசிகர்களின் வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றது. இந்த படத்தின் வெற்றி விழா சென்னை எம்.ஆர்.சி. நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய படத்தின் நாயகன் ஜீவா, எனக்கு தமிழ் இயக்குநர்கள் கொடுக்காத பெரிய வெற்றியை இந்த படத்தின் இயக்குனர் எனக்கு கொடுத்துள்ளார் என்றும் அதற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதே தருணத்தில் தேங்க்ஸ் நிதேஷ். தமிழ் படத்தில் நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நான் நிறைய படங்கள் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் சமீப காலத்தில் நிறைய இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க. நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன். 83 இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அவங்களாம் பார்க்கல போல இருக்குது. பட் எஸ், ஒரு தமிழில் ஒரு 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 சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சக்ஸஸ். ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த உங்கள் டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். பின்னர் மேடை ஏறிய ஜீவாவின் தந்தை ஆர்.பி. சௌத்ரி தனது மகன் தனக்கு கார் ஒன்றை பரிசளித்து இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்ததோடு ஜீவாவின் மகனையும் மேடையில் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார். ப்ளீஸ் கம். அப்பா கூப்பிடுறார். ஜூனியர் என்னோட சன். அவர் என்னை விட தாடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஜீவாவை பற்றி சொல்லணுன்னா, ஜீவா வந்து ஏதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன். பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்றைக்கி வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால் நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த கிஃப்ட்டு வந்து எல்லாருக்கும் நான் கொடுத்துறேன். வா. அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து என்னை விட வந்து எங்கள் ஜீவம் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விழாவில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, பொதுவாக நான் எந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை. தயாரிப்பாளர் கண்ணன் ரவிக்காக வந்தேன். இந்த படத்தில் பணியாற்றிய 90% பேர் மலையாளிகள் என்பதில் சின்ன சந்தோஷம் என்று கூறிய அவர், மறைந்த பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியன் பாடிய இளைய நிலா பொழிகிறது என்ற பாடலை மேடையில் பாடினார். இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்போது, தான் இன்னும் தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பார்க்கவில்லை என்றும் தன்னையும் பல பேர் தம்பி எனதான் சொல்வார்கள் என்றும் கூறினார். நல்ல தலைப்பு வச்சுருக்காரு, தலைவர் தம்பி தலைமையில்னு. அது எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க. எல்லோரும் எங்கள் தலைவரோட தம்பின்னு. ஆனால் எல்லோரும் நீங்கள் டிடிடின்னே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இங்கே எங்கள் டிடி வேற வந்து உட்காந்துருக்காங்க. அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம். அதை என்ன குரு, ரொம்ப நல்ல தலைப்பு. ஆனால் அது தமிழில் எழுதலை. அது எனக்கு ரொம்ப வருத்தம். இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி பேசும்போது, தமிழ் தெரிந்த தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவிற்கு வருவது நல்லது என்றார். அதே நேரம் மற்ற மொழி பேசக்கூடிய தயாரிப்பாளர்கள் தமிழில் வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை என்றும் தெரிவித்தார். தமிழில் கதை சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, நாங்கள் போயிட்டு ஒருத்தர்கிட்ட கதையை சொல்லி பிச் டேக் பண்ணு அதை இங்கிலீஷ் சொல்லி, சார் இஸ் கம்மிங் இஸ் கோயிங் சார் அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜில் வந்து கதையை சொல்கிற மாதிரி ஒரு அவலமான சூழ்நிலை வந்து தமிழ் சினிமாவில் இருக்குது. அது மாதிரி தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தமிழ் சினிமா நல்லா வளரும். அப்போது தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மொழியை நல்லா தெரிஞ்ச தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா நல்லா வளரும். அதர் லாங்குவேஜ் இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மொழியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான தயாரிப்பாளர் வரணும். ஜீவா சினிமா கேரியரில் ராம் படத்தை இயக்கிய அமீர்
என்ற வெற்றி படத்தை கொடுத்த SP ஜனநாதன், சிவா மனசுல சக்தி படத்தை கொடுத்த ராஜேஷ், கோ படம் கொடுத்த KV ஆனந்த், நண்பன் படத்தை கொடுத்த சங்கர் என்று தமிழ் இயக்குனர்கள் பட்டியல் இருந்தாலும் கடந்த 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் 28 படங்கள் வெளியானாலும் சொல்லிக் கொள்ளும்படியான வெற்றி இல்லாமல் தவித்த ஜீவாவிற்கு தலைவர் தம்பி தலைமையில் படம் மூலம் மலையாள இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் கம்பேக்ட் வெற்றியை கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகு மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.